வரலாற்றில் மிக முக்கியமான புதையல்கள்ல ஒண்ணு. ஒருவேளை இன்னைக்கும் இந்த பூமிக்கு அடியில தான் எங்கேயோ மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஆய்வாளர்கள், சாகசக்காரர்கள். ஏன் அரசாங்கங்களையே தேட வச்ச ஒரு பொருளை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா, அதுதான் உடன்படிக்கை பேழை, அதாவது ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இது வெறும் ஒரு பழைய பெட்டியை பத்தின கதை இல்ல. நிச்சயமா இல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா, இதுல வரலாறு, தொன்மவியல், அப்புறம் நம்பிக்கை, இது மூணும் ஒன்னா கலந்த ஒரு பெரிய புதிர். சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட அலசல் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல விவிலிய வர்ணனைகள் என்ன சொல்லுது, அப்புறம் அத சுத்தி இருக்கிற உறுதியான தொல்பொருள் சான்றுகள் என்னென்ன. கடைசியா அது எப்படி மாயமாச்சுங்கிற பல நூற்றாண்டு கால கோட்பாடுகளுக்குள்ளேயும் நம்ம போக போறோம். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள நுழைவோம். சரி. முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். விவிலியத்தின்படி இந்த உடன்படிக்கை பேழைங்கிறது என்னது? அது ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது? விவிலியத்துல யாத்ராகமம் புத்தகத்தின்படி சீனாய் மலையில கடவுள் வந்து மோசேக்கு கொடுத்த மிக துல்லியமான அறிவுறுத்தல்களின்படி செய்யப்பட்ட ஒரு புனித பெட்டி தான் இது. ஓ, அப்போ அதோட டிசைன் கடவுள் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் சீத்திம் மரம், அதாவது அகேஷியா வுட்னு சொல்லப்படுற ஒரு வகை கருவேல மரக்கால செஞ்சு உள்ளேயும் வெளியேயும் சுத்தமான தங்கத்தால மூடியிருந்தாங்க. அதோட உருவ அமைப்பு பத்தின விவரங்கள் கூட ரொம்ப துல்லியமா இருக்குமே இல்லையா? ஆமா ஆமா, சுமார் 4 அடி நீளம், அப்புறம் 2 அடி அகலம், 2 அடி உயரம். அதுக்கு மேல ஒரு மூடி. ஆமா, அந்த மூடிக்கு மேல 2 தங்க கேருபீன்களோட சிலைகள். அதோட இறக்கைகள் 2 ஒன்னோட ஒன்னு தொட்டு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி அமைஞ்சிருக்கும். மிக முக்கியமா இந்த பெட்டியை யாரும் நேரா தொடக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. கரெக்ட். அதனாலதான் தங்க முலாம் பூசின நீண்ட கம்புகளை பெட்டியோட பக்கவாட்டுல இருந்த தங்க வளையங்கள் வழியா செருகி அத தோள்கள்ல சுமந்துட்டு போனாங்க. சரி, இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ அலங்காரம், அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருந்துச்சு? 4 முக்கியமான பொருட்கள் இருந்ததா விவிலியமும் யூத பாரம்பரிய நூல்களும் சொல்லுது. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுலாம். 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட 2 கற்பலகைகள். ஆமா. ரெண்டாவது, மோசே கோபத்துல உடைச்ச முதல் கற்பலகைகளோட உடைந்த துண்டுகள். ஓ, அதையும் வச்சிருந்தாங்களாம். ஆமாம். மூன்றாவது ஆரோனின் துளிர்த்த கோல். நாலாவதா, இஸ்ரேலர்கள் பாலைவனத்துல இருந்தப்போ வானத்திலிருந்து கிடைச்சதா சொல்லப்படுற மன்னா உணவு. ஆமா, அந்த மன்னாவை ஒரு தங்க ஜாடியில வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த பெட்டியை அவ்வளோ புனிதமாக்குனது. இங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்கும்போது இது ரொம்ப தனித்துவமான ஒரு தெய்வீகமான டிசைன் மாதிரி தெரியுது. ஆனா உங்க குறிப்புகள்ல இது அந்த காலகட்டத்துல பழக்கத்துல இருந்த மத்த பொருட்களோட ஒத்து போகுதுன்னு சொல்றீங்களே. மிகச்சரியான கேள்வி. இங்கேதான் இந்த விஷயம் ஒரு மத கதையிலிருந்து ஒரு வரலாற்று விசாரணைக்கு மாறுது. தொல்பொருள் அறிஞர் ஸ்காட் பி நோகல் மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேழையோட வடிவமைப்பு பண்டைய எகிப்தியர்களோட புனித படகுகள், அதாவது சேக்ரெட் பாக்ஸோட ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒத்துப்போகுது. ஓ, அப்படியா? புனித படகுகளா? ஆமா, எகிப்தியர்கள் தங்களோட கடவுள் சிலைகளை ஊர்வலமா எடுத்துட்டு போக இது மாதிரி பெட்டிகளை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ இது ஒரு தெய்வீக வடிவமைப்பு இல்லையா? இல்ல அந்த காலத்துல இருந்த ஒரு டெக்னாலஜியை இஸ்ரேலியர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்களா? நகல்னு சொல்றதை விட தாக்கம்னு சொல்றது தான் சரியா இருக்கும். இதை எப்படி பார்க்கலாம்? சொல்லுங்க. அன்னைய லோகத்தோட சூப்பர் பவர் எகிப்து. அவங்களோட புனித தொழில்நுட்பம், அவங்களோட டிசைன் மொழி தான் அப்போ டாப்ல இருந்துச்சு. சரி. இஸ்ரேலர்கள் தங்களோட கடவுளுக்காக ஒரு இருப்பிடத்தை உருவாக்கும் போது அந்த காலகட்டத்தோட மிக உயர்ந்த வடிவமைப்பு மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. இது அந்த பொருள் கற்பனைங்கிறத விட அது அந்த வரலாற்று சூழலோட ஆழமா பிணைஞ்சிருக்குங்கிறத காட்டுது. மிகச்சரியா. உதாரணத்துக்கு துட்டன்காமன் கல்லறையில கிடைச்ச ஒரு பெட்டியை பாருங்க. அதுவும் வரத்தால செஞ்சு தங்கத்தால மூடி கம்புகளால தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அளவுகள் கூட ஏறக்குறைய ஒண்ணுதான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் டிசைன் ஒட்டுமைகள் மட்டும்தானா, இல்ல அந்த பேழை இருந்ததா சொல்ற இடங்கள்ல ஏதாவது நிஜமான தொல்பொருள் தடயங்கள் கிடைச்சிருக்கா? நிச்சயமா. இஸ்ரேலங்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேழை பல வருஷங்கள் ஷிலோங்கிற இடத்துல ஒரு வழிபாட்டு கூடாரத்துல வைக்கப்பட்டிருந்ததா விவிலியம் சொல்லுது. ஆமா. சமீபத்துல டெல் ஷீலோல நடந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு பெரிய கட்டிடத்தோட அடித்தளம் கிடைச்சிருக்கு. அதோட அமைப்பு விவிலியத்துல விவரிச்சிருக்கிற அந்த கூடாரத்தோட அமைப்போட ரொம்ப சரியா பொருந்தி போகுது. அது ஒரு வழிபாட்டு தலம்னு எப்படி உறுதி செஞ்சாங்க? அந்த இடத்தை சுத்தி பலியிடப்பட்ட விலங்குகளோட 1,00,000க்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்கு. 1,00,000? ஆமா, இது அந்த இடம் ஒரு சாதாரண கட்டடம் இல்ல,
அது ஒரு முக்கியமான வழிபாட்டு மையமா இருந்துச்சுங்கிறதுக்கு ரொம்ப வலுவான சான்று. ஆனா ஷிலோவை விட அதோட நிரந்தர வீடு சாலமன் கட்டின ஆலயம் தானே. ஜெருசலேம்ல ஏதாவது தடயம் கிடைச்சதா? அங்க கிடைச்சதுதான் எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம். லீன் ரிட்மாயர்னு ஒரு தொல்பொருள் கட்டட கலைஞர். ம், அவரு பல வருஷங்களா ஆலயமனையா ஆய்வு செஞ்சவர். ஜெருசலேம்ல இருக்கிற பாறை குவிமாடம், அதாவது டோம் ஆஃப் த ராக்கு அடியில இருக்கிற மூலப்பாறையில சொல்லுங்க. அகலம், அடேங்கப்பா. இது விவிலியத்துல கொடுத்திருக்கிற பேழையோட அளவோட கிட்டத்தட்ட அங்குலம் பிசகாம பொருந்துது. நம்பவே முடியல. அப்போ ஒரு காலத்துல அந்த பெட்டி அங்கதான் இருந்திருக்குன்னு ரிட்மயர் உறுதியா நம்புறாரு, அப்படிதானே? ஆமாம், சாலமன் ஆலயத்தோட கருவறை இருந்ததா நம்பப்படுற இடத்துல இது இருக்கிறதுனால இது அதுக்கான இடம்தாங்கிறது அவரோட வாதம். நம்ப முடியல. ஒரு பொருளோட விரிவான விவரிப்பு, அந்த காலத்து கலாச்சாரத்தோட ஒற்றுமைகள், அது இருந்ததா சொல்ற இடங்கள்ல தொல்பொருள் சான்றுகள், ஏன் அது வைக்கப்பட்டிருந்ததுக்கான ஒரு தடம் கூட இருக்கு. கதை கிட்டத்தட்ட முழுமையடைகிற மாதிரி தெரியுது. ஆனா ஆனா இங்கேதான் மிகப்பெரிய திருப்பம் வருது. ஆமா, இவ்வளவு ஆதாரங்களும் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலர்களோட வழிபாட்டின் மையம், அவங்களோட தேசிய சின்னமா இருந்த இந்த பொருள் திடீர்னு வரலாற்றிலிருந்து மாயமா மறைஞ்சு போகுது. இத ஒரு துப்பறியும் கதை மாதிரி பார்த்தா, அந்த பொருள் கடைசியா எப்போ எங்க பார்க்கப்பட்டது? விபிலியத்துல இந்த பேழை கடைசியா யோசியா மன்னரோட ஆட்சி காலத்துல, அதாவது கிமு 640க்கும் 609க்கும் இடையில குறிப்பிடப்படுது. அவர் என்ன சொல்றாரு? அவரு லேவியர்கள் கிட்ட பேழைய மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இதுதான் கடைசி பதிவு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு கிபி 70ல ரோமானியர்கள் 2வது ஆலயத்தை அழிக்கும்போது அங்கிருந்து கைப்பற்றின பொக்கிஷங்களோட பட்டியல்ல பேழையோட பேர் இல்ல. ஓ, டைட்டஸ் வளைவுல கூட அதோட படம் இல்லையே. கரெக்ட். இந்த வளைவுல பொறிக்கப்பட்டிருக்கிற உருவல படங்கள்ல ஆலயத்தோட மெனோர விளக்கு இருக்கு, ஆனா பேழை இல்ல. அது அங்க இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. அப்படியானா யோசியா மன்னரோட காலத்துக்கும் ரோமானியர்களோட அழிவுக்கும் இடையில இருந்த அந்த சுமார் 700 வருஷத்துல என்ன ஆச்சு? ஒரு நாட்டோட மிக முக்கியமான பொக்கிஷம் எப்படி காணாம போக முடியும்? இதுதான் இந்த மர்மத்தோட மைய புள்ளி. இங்கதான் உறுதியான வரலாற்று பதிவுகள் நின்னுடுது. அதுக்கு பதிலா யூதர்களோட பாரம்பரிய நூல்களும் செவிவழி கதைகளும் பேசத் தொடங்குது. சரி, வரலாறு மௌனமா இருக்கிற இடத்துல பாரம்பரியம் என்ன சொல்லுது? ரொம்ப பரவலா ஏத்துக்கிட்ட கோட்பாடு எது? யூதர்களோட மிக முக்கியமான நூல்கள்ல ஒன்னான தல்மூத் இத பத்தி பல கோணங்கள்ல விவாதிக்குது. அதுல சொல்லப்படுற முதல் மற்றும் மிக வலுவான கோட்பாடு என்னன்னா, என்னது? பேழை யோசியா மன்னராலேயே மறைக்கப்பட்டது. அவரே மறைச்சாரோ? எதுக்காக? இந்த கோட்பாட்டின்படி சாலமன் மன்னர் ஆலயத்தை கட்டும்போது அவர் ஆலயத்தோட கருவறை அடியில ரொம்ப ஆழமான சிக்கலான வளைஞ்சு நெளிஞ்சு போற சுரங்கப்பாதைகளோட ஒரு வலையமைப்பை ரகசியமா அமைச்சிருந்தார். சரி. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாபிலோனிய படையெடுப்பு வரப்போது இந்த தீர்க்கதரிசிகள் எச்சரிச்சதும் யோசியா மன்னர் பேழை எதிரிகள் கையில சிக்கிடக்கூடாதுன்னு சாலமன் உருவாக்குன அந்த ரகசிய இடத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டார். மிக சரியா. அப்போ இந்த கோட்பாட்டின்படி பேழை ஜெருசலேமை விட்டு எங்கேயும் போகல, அது இன்னமும் ஆலயமலைக்கு அடியில தான் எங்கோ இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, இதுதான் இன்னைக்கு வரைக்கும் யூத மரபுல இருக்கிற முக்கிய நம்பிக்கை. இது ஒரு வலுவான கோட்பாடு தான், ஆனா ரொம்ப வெளிப்படையான ஒரு சாத்தியம் இருக்கு. அதாவது பாபிலோனியர்கள் ஜெருசலேமை அழிச்சப்போ மொத்த பொக்கிஷங்களோட வெளியே அழிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அது 2வது கோட்பாடு. அதுவும் தல்மூத்ல விவாதிக்கப்பட்டிருக்கு. நெபுகத்நேசர் ஆலயத்தை கொள்ளையடிச்சப்போ பேழையை பாபிலோனுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் அது. ஆனா இதுல ஒரு பெரிய தர்க்கப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, என்னன்னா நெபுகத்நேசர் கைப்பற்றின கோயில் பொக்கிஷங்களோட பட்டியல் விவிலியத்துல அரசுகள் புத்தகத்திலையும் எரேமியா புத்தகத்திலையும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. அதுல என்னென்ன இருக்கு? தங்க கிண்ணங்கள், தூப கலசங்கள், வெண்கல தூண்கள், பல பொருட்கள் குறிப்பிடப்பட்டது. ஆனா அந்த பட்டியல்ல மிக மிக முக்கியமான பொருளான உடன்படிக்கை பேழையோட பேரு இல்ல. ஆச்சரியமா இருக்கு. இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை. அதனால இந்த கோட்பாடு கொஞ்சம் பலவீனம். சரி, யோசியா மறைக்கல, பாபிலோனியர்களை எடுத்துட்டு போகணும்னா வேற என்னதான் நடந்திருக்கு? எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி ஒரு கதை இருக்கு. ஆமா, அது 3வது கோட்பாடு. பாபிலோனிய படையெடுப்புக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசி கடவுளோட கட்டளைப்படி பேழையையும் கூடாரத்தையும் தூப பீடத்தையும் எடுத்துட்டு போய் எங்க? இன்னைக்கு ஜார்டன்ல இருக்கிற நேபோ மலையில ஒரு குகையில புதைச்சு அந்த நுழைவாயில மூடிட்டாருன்னு ஒரு கதை.
இது எந்த நூல்ல வருது? இது 2ஆம் மக்கபேயர்ங்கிற நூல்ல காணப்படுது. ஆனா அறிஞர்கள் இந்த கோட்பாட்டையும் சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க. ஏன்? ஏன்னா இந்த நூல் எரேமியாவோட காலத்துக்கு சுமார் 400 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாம இது விவிலியத்தோட அதிகாரப்பூர்வ பாகமாக யூதர்களாலையும் பெரும்பாலான புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாலையும் ஏத்துக்கப்படாத அப்போக்ரிஃபான்னு சொல்ற துணை நூல்கள்ல ஒண்ணு. ஓ, அப்போ இத ஒரு வரலாற்று பதிவா பார்க்க முடியாதா? ஆமா, இத ஒரு மரியாதைக்குரிய புராண கதையா தான் பாக்குறாங்க. இந்த பேழையோட மர்மமான மறைவை பத்தி பேசும்போது அதோட சக்திகளை பத்தின கதைகளையும் பேசாம இருக்க முடியாது. அது வெறும் ஒரு பெட்டி மட்டும் இல்ல, அதுக்கு அமானுஷ சக்திகள் இருந்ததாவும் சொல்லப்படுது. ஆம், தல்முத் அத பத்தி வியக்க வைக்கிற பல விஷயங்களை சொல்லுது. உதாரணத்துக்கு அது ஆலயத்தோட கருவறையில வைக்கப்பட்டிருந்தப்போ அது இடத்தையே எடுத்துக்கலேன்னு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம், இடத்தையே எடுத்துக்கலையா? அது எப்படி சாத்தியம்? இது இயற்பியல் விதிகளையே மீறுற மாதிரி இருக்கே. இது அந்த நூல்கள் எப்படி விளக்குது? அத ஒரு அற்புதமாத்தான் விளக்குது. அதாவது 10 முழம் அகலமுள்ள அறையோட நடுவுல 2.5 முழம் நீளமுள்ள பேழை வைக்கப்பட்டிருந்தாலும் அதோட 2 பக்கமும் தலா 5 முழம் இடம் இருந்துதான். சுவாரஸ்யமா இருக்கு. அத சுமந்துட்டு போன குருக்களுக்கு அது பாரமா இல்லாம அதுவே அவங்கள தூக்கிட்டு போனதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. யோர்தான் நதியை பிளந்தது மாதிரி கதைகளும் இருக்குதானே? சரிதான். யோசுவா இஸ்ரேலர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வழி நடத்திட்டு போனப்போ பேழைய சுமந்த குருக்களோட கால்கள் யோர்தான் நதியில பட்டதும் நதி 2ஆ பிளந்து வழிவிட்டதா விவிலியம் சொல்லுது. இந்த அமானுஷ்ய கதைகள் தான் இன்னைக்கும் மக்கள் அதை கண்டுபிடிக்க தூண்டுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மக்கள் அது எங்க இருக்குன்னு நம்புறாங்க? பல இடங்கள் சொல்லப்படுது. இதுல ரொம்ப பிரபலமானது எத்தியோப்பியா. ஆமா, நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். எத்தியோப்பிய ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை உண்மையான உடன்படிக்கை பேழை தங்ககிட்ட தான் இருக்குன்னு 100% உறுதியா சொல்றாங்க. ஷாலமன் மற்றும் ஷீபா மகாராணியோட மகன் முதலாம் மெனலெக் அத ஜெருசலேம்ல இருந்து கொண்டு வந்துட்டதாவும். அது இப்போ ஆக்சூம் நகரத்துல ஒரு தேவாலயத்துல பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அவர் லேடி மேரி ஆஃப் ஜயான் தேவாலயத்துல. இதை யாராவது சுயாதீனமா சரி பார்த்திருக்காங்களா? அதுதான் இந்த கோட்பாட்டுல இருக்கிற மிகப்பெரிய சவால். அந்த பேழைய பார்க்க அதோட ஆயுள்கால பாதுகாவலரா நியமிக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட துறவியை தவிர வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்போ இது ஒரு சரிபார்க்க முடியாத கூற்று. ஆமா, அது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா வரலாற்றுக்கு அது ஒரு ஆதாரம் இல்லாத கூற்று. வேற என்ன இடங்கள்? நாம முன்னாடியே பேசின ஆலய மலை தான் இன்னொரு முக்கிய இடம். தொல்பொருள் ஆய்வாளர் லீன் ரிட்மயர் அது இன்னமும் பாறை குவிமாடத்துக்கு அடியில அவர் கண்டுபிடிச்ச அந்த பாறை வெற்றிடத்துல தான் இருக்குன்னு நம்புறாரு. ஆனா அந்த அகழ்வாராய்ச்சி செய்ய முடியாதே. ஆமா, அந்த இடம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள்னு 3 மதத்தினருக்கும் ரொம்ப புனிதமான தலம்ங்கிறதால அங்க நிலவுற அரசியல் மற்றும் மத பதட்டங்கள் காரணமா எந்த விதமான அகழ்வாராய்ச்சியும் செய்யறது இப்போதைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. அப்போ மத்த கூற்றுகள்? ரான் வியாட் மாதிரி சில தனிநபர்கள் 1980கள்ல அதை கண்டுபிடிச்சிட்டதா சொன்னாங்க. ஆனா எந்த ஆதாரத்தையும் காட்டாததால அவங்க கூற்றுகள் அறிஞர்களால பூர்த்தியாக நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஆக விவிலிய வர்ணனைகள்ல ஆரம்பிச்சு எகிப்திய தொல்பொருள் ஒற்றுமைகள், அதோட மர்மமான மறைவு, பல நூற்றாண்டு கால யூத நம்பிக்கைகள் வரைக்கும் ஒரு நீண்ட சிக்கலான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நேஷனல் ஜியோகிராபிக் தொல்பொருள் ஆய்வாளர் ஃப்ரெட் ஹைபர்ட் சொல்ற மாதிரி அறிவியலை பயன்படுத்தி புராண கதைகளை நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாது. உடன்படிக்கை பேழை அந்த சந்திப்பு புள்ளியில மிகச்சரியா உட்கார்ந்திருக்கு. யூத பாரம்பரியத்தோட முக்கிய நம்பிக்கையின்படி அது தொலைஞ்சு போகல. மாறாக ஆலய மலைக்கடியில சாலமன் உருவாக்குன ரகசிய அறைகள்ல பாதுகாப்பா மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு ஆழமான நம்பிக்கையை தவிர தொல்பொருள் ஆதாரம் இல்ல. அதோட உண்மையான இருப்பிடம் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னா தொடருது. ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் ஆதரவும் இருக்கு, வலுவான எதிர்வாதங்களும் இருக்கு. ஆனா உறுதியான பதில் யாரிடமும் இல்ல. கடைசியில உடன்படிக்கை பேழைங்கிறது ஒரு பொருளை தாண்டி கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையோட ஒரு உறவோட சின்னமா தான் பார்க்கப்படுது.